நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறவாமல் நம் நினைவாக இருக்கிறபடினால தான் நம்ம இந்த நாளிலே அவரை நினைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம் நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி, நாம் அவருக்கு ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் நம்ம இந்த நாளிலே நின்று கொண்டிருப்பது, இந்த வரை ஜீவித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவர் நம்மை மறவாதிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு பழைய பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தென காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு காலை வேளையிலே கொஞ்ச நேரம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமே. ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரஞ்சோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரஞ்சோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை
தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே உம் பிள்ளை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நமக்கென்று சொல்லி கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை சொல்லி ஆண்டவர் துதிக்கிறதுல எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார், வலது கரத்தினால நான் உன்னை என்ன பண்ணுவேன், தாங்குவேன். நான் உன் கூட இருக்கிறேன், உலகம் முடிகிறது வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்புறம் என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி சொல்லி ஆண்டவர் துதிக்கிறதுல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதுல எவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையில் சந்தோஷமாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னொரு பாடலை பாடி ஆராதித்து ஜெப வேளைக்கு நேராய் சென்று அதுக்கப்புறம் செய்திக்கு நேராக கடந்து செல்லாம். எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபை காலை தோறும் புதியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரங்களையும் காலங்களையும் குறிக்கிறதற்காக அவர் உலகத்திலே சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளதான். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவர் தம்முடைய கிருபைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், நம்ம மேலே ஊற்றி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய புதிய கிருபையினாலே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக ஒரு ஜெப சிந்தனையோடு இந்த பாடலை பாடலாம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே,
இம்மட்டும் காத்த உம்முடைய கிருபை இன்னும் எனக்கு தேவை ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களிடம் அவருடைய கிருபை தங்குகிறதா இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரிகளை உணர்ந்தவர்களாய் ஒரு தாகத்தோடு உம்முடைய கிருபை இன்னும் எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய சேவையை செய்ய, உம்மை போல வாழ, உமக்காக நீர் என்ன நினைக்கிறீரோ, நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ, இந்த உலகத்தில் என்னை படைத்ததற்கான நோக்கம், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற பொழுது என்னை உமக்கு சொந்தமாய் உம்முடைய வேலையை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்ட உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற உம்முடைய கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஒரு ஜப சிந்தனையோடு இந்த பாடலை பாடப்போகிறோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுட தம்பலமுட, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுட தம்பலமுட, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே,
இன்னும் தேவை கிருபை தாருமே. தீனபதி காலையில் தேடும் புது கிருபை. தீனபதி காலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ போதுமேயும் கிருபை தாருமே. போதுமேயும் கிருபை தாருமே. மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை. மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை. மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற. மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை. தேடி வந்தேன் கிருபை தாருமே. ஜெபவரம் கிருபை தாருமே. இரக்கமாய் கிருபை தாருமே. இரக்கமாய் கிருபை தாருமே. இரக்கமாய் கிருபை தாருமே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் கிருபைக்காக வாய்களை திறந்து கேட்கலாமா? எந்தெந்த இடத்துல இந்த காலை வேளையில அவருடைய கிருபை நிரப்ப வேண்டுமோ அந்த இடங்களை, நம்முடைய சரீரமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் எழும்பி ஓட, அப்பா இன்னும் உம்முடைய கிருபைகள் எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற கிருபையினாலே, அவருடைய இரக்கங்களை சுமந்து செல்லுகிற கிருபையினாலே, நித்திய ஜீவனை சுமந்து செல்லுகிற கிருபையினாலே, அநேகரை மரணத்திலிருந்து தப்புவிக்கிற கிருபையினாலே கர்த்தர் நம்ம இந்த காலை வேளை நிரப்பும்படியாய் வாய்களை திறந்து உற்சாகமாய் ஒரு தாகத்தோடு கேட்கலாமா? வாஞ்சை உள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிறார். வறண்ட நிலங்கள் அது ஆறுகளால் நிரப்பப்படும். வறண்டு போயிருக்கிற உள்ளங்கள் இந்த நாளில தேவன் தம்முடைய ஆவியை, தம்முடைய கிருபையை ஊற்றிவிட சித்தமுள்ள தேவனா இருக்கிறார். வாய்களை திறந்து கேட்கலாமா? இன்னும் தேவை ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு இன்னும் தேவையப்பா. உம்முடைய ஊழியங்களை இன்னும் செய்ய அப்பா உம்முடைய கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கேளுங்க, கேளுங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன தெய்வம் நம் நடுவில் இந்த காலை வேளையில உலாவி கொண்டிருக்கிறபடியினாலே ஹல்லேலூயா அப்பா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க அப்பா. ஹல்லேலூயா. சத்ருவின் ராஜ்யத்தின் மேலே ஜெயம் எடுக்க
இன்னும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உலகத்தை ஜெயிக்க, மாமிசத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு இன்னும் உம்முடைய கிருபை வேண்டும் அப்பா. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டுடைய சமூகத்தில் காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதா இருக்கிறது. நிமிஷந்தோறும் எங்களை விசாரிக்கிற தெய்வமே, உம்முடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. ஹalleluya ஹalleluya. ரீதி ராதராந்தராதி ஹீதுட பௌரி பதி பரபரபரபா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாயில கிருபை பொருந்தின வார்த்தைகள், உப்பால சாரம் ஏறின வார்த்தைகள், நித்திய ஜீவனுக்கு நேராய் ஜனங்களை நடத்துகிற வார்த்தைகள் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபையை ஊற்றுங்க அப்பா, அந்த கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை அப்பா உம்முடைய சேவையை செய்கிற இடங்களிலே உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கழுதை மேலே ஏறி அப்பா எருசலேமுக்குள்ள பவனி வந்த தெய்வம் இந்த நாட்களிலே, இந்த நேரத்திலே, இந்த நாளுக்குரிய கிருபை, இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற கிருபை அப்பா எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உடன்படிக்கை பெட்டிகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை தங்கி இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டிகளாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உடன்படிக்கையை சுமந்து செல்லுகிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைத்த உடனே யோர்தான் இரண்டாக பிரிந்தது போல எங்களுடைய கால்கள் படுகிற இடங்களில் இருக்கிற சத்ருவின் வல்லமைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. முறியடிக்கப்படும்படிக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனங்களை மேற்கொள்ள உம்முடைய கிருபையை ஊற்றுங்க. ஹalleluya ஹalleluya. உம்முடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. ஹalleluya. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த கிருபை இந்த காலை வேளையில் எங்களுக்குள்ளாய் கர்த்தர் ஊற்றுவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே. ஹalleluya ஹalleluya. பலவீனங்களை மேற்கொள்ளுகிற கிருபை அப்பா ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேடி வந்தேன் கிருபை தாருமே, தேடி வந்தேன் கிருபை தாருமே, இரக்கமாய் கிருபை தாருமே, இரக்கமாய் கிருபை தாருமே, போதுமேயும் கிருபை தாருமே, போதுமேயும் கிருபை தாருமே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் பெரியதாக இருக்கிறது, உம்முடைய கிருபைகள் அப்பா ஸ்தோத்திரம் காலைதோறும் புதியதாக இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தபடியினால் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தெய்வம், வார்த்தையிலே உண்மை உள்ளவராய் நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைகளை நினைத்து நாங்களுமே துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வம் இந்த
காலை வேளையிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுபட்ட பகுதிகளை கர்த்தர் நிரப்பினபடியினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிற்கிறோம் என்று சொல்லி அப்பா மார்த்தட்டி கொள்ள நாங்கள் அப்பா எங்களுடைய கால்கள் பலனற்றவைகள் ஆண்டவரே. எங்களை நிலை நிறுத்துகிறது உம்முடைய கிருபை அப்பா. எங்களை ஓட செய்கிறது உம்முடைய கிருபை. உமக்காக சேவை செய்ய வைக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அப்பா என்னை நிலை நிற்கிற பண்ணுகிற உம்முடைய கிருபையை இன்னும் எங்களுக்குள்ளாய் கர்த்தர் ஊற்றுவீராக. வழுவாதபடி எங்களை காக்கவும் தம்முடைய சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோടെ மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தவும் வல்லமை உள்ள உம்முடைய கிருபையை கர்த்தர் இன்னும் ஒரு விசையா எங்களுக்குள்ளாய் கர்த்தர் கட்டளையிட்டபடியினாலே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் அப்பா நாங்கள் செய்ய போகிற எல்லா ஊழியங்களிலும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய அப்பா மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் இருளின் ஆதிக்கங்கள் முடிவுக்கு வரட்டும் அப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இரட்சகராகிய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். இந்த வேளையில் கூட கர்த்தாவே உடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டுள்ளோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தயவு செய்து அமர்வோம். இந்த நாளிலே உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய தியானத்திற்கு ஆதாரமாக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் உங்களுக்காக படிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டிலே 110வது பக்கம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இந்த நாள் காலையிலே தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த வசனம் விதமாக இருக்கிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதற்கு. சத்தமாக ஒரு ஆமேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற நல்ல காரியம், ஆண்டவர் அநேக ஊமைகளை அநேக காரியங்களுக்காக சொல்லியிருக்கிறார். மிக ஆழமான அர்த்தங்களை ஊமைகள் வழியாக கர்த்தர் எடுத்துரைத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு மனிதன் ஜெபத்திலே சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே ஒரு ஊமை என்ன பண்ணுறார் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு சோர்வு வருகிறது, இயல்பாகவே இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் பலவீனப்படுகிறது, நம்முடைய ஆன்மா பலவீனப்படுகிறது. தொடர்ந்து இவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது பல சமயங்களில் பதில்கள் டிலே ஆகும் பொழுது, தாமதம் ஆகும்பொழுது, நாம் எதிர்பார்த்த வண்ணத்தில் காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும் பொழுது அநேக நேரத்தில் நம்ம அநேகர் எளிதாக ஜெபத்தை விட்டு கொடுத்தவர்களாக காணப்படுகிறோம். சில சமயத்தில் நாம் நினைக்கிறோம் ஒருவேளை இது கர்த்தருக்கு சித்தமில்லை என்று நினைக்கிறோம். சில சமயத்தில் நினைக்கிறோம் நம்ம அதுக்கு பொருத்தமானவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் காரியம் என்னவென்றால், ஜெபத்திலே ஒரு சோர்வு வரும்பொழுது ஜெபம் தடைப்பட்டு வருகிறது. இந்த நாள் காலையிலே நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் ஜெபித்திருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்திருந்தாலும் சரி, ஒரு நாளும் ஜெபத்திலே சோர்ந்து விடாதீர்கள். இடைவிடாதபடி தொடர்ந்து கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் இல்லை என்ற உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த காரியத்தை மறந்துடுறோம், விட்டு கொடுத்துடுறோம். அதுக்கு ஆண்டவர் ஒரு உமையே அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னு பார்க்கும்போது, ஒரு நியாயாதிபதி ஒரு பட்டணத்தில் காணப்படுகிறான். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்ட மனிதனான்? தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருக்கிறான். ஒரு ஊமையை சொல்கிறாரு. ஒரு ஒஸ்டான ஒரு எஜமானனை காட்டுறார், ஒரு ஜட்ஜை காட்டுறார். இந்த ஜட்ஜ் எப்படிப்பட்ட ஜட்ஜா? தேவனுக்கு பயப்படாதவர், மனிதர்களையும் மதியாதவர்கள். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாங்க. அந்த விதவை அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராருக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். அநேக நாட்களாய் அவன் விட்டிருந்தாலும் சரி, பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருக்கிறவன் என்று அறிந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் என்ன செய்கிறபடியினால், சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெபம் தெய்வத்தை தொந்தரவு செய்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். சத்தமா ஒரு ஆமென்.
தொந்தரவு செய்வதென்றால் என்ன பார்த்துருக்கீங்களா? நான் எல்லா எக்ஸாம்பிள் பிள்ளைங்க தான். 3 பசங்க இருக்கிறானுங்க. அப்படியே பிடிச்சி நம்மளை போட்டு டக்கு 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 டக்குன்னு கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்கே போகலாம், அங்கே போகலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். நான் 100 தடவை சொல்லியிருப்பேன், கார் எடுத்த உடனே 10 மினிட்ஸ்க்கு யாரும் காரில் பேசக்கூடாது. 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பின்னாடி இருந்து முன்னாடி குதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் கார் எடுத்த உடனே 10 நிமிஷத்துக்கு எல்லோரும் எப்படி பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். இது என்னுடைய ரூல். ஆனால் ஒரு நாள் இந்த ரூல் அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, மதிக்கிறது கிடையாது. கார் எடுத்த உடனே அவங்க கத்துறது, நம்ம சீட் பெல்ட்டை போடுறதா, மேப்பை போடுறதா, நம்ம 1000 கன்ஃபியூஷனில் இருப்போம். ஆனால் இவன் பார்த்துட்டு வச்சுக்கல, ஒன்றும் இருக்காது. ஒரு பட்டர் பிஸ்கட் மேட்டராக இருக்கும். உட்காரு டேடி, பட்டர் பிஸ்கட் டேடி, டேடி பட்டர் பிஸ்கட். ஓயாமல் நம்மளை என்ன பண்ணுறாங்க? தொந்தரவு பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? ஜெபத்திற்கு. இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை, எவ்வளவு கால தாமதமானாலும் சரி, மனிதர்களை மதிக்காதவன், தேவனை மதிக்காதவன், அந்த மனிதனே தொடர்ந்து ஒரு விதவை தொந்தரவு செய்கிற பொழுது வசனம் அழகாக சொல்லுகிறது, அவன் நியாயம் அவளுக்கு செய்ய முற்படுகிறான். ஒரு மனிதனை மதிக்காத, தேவனை மதிக்காத ஒரு மனிதனே தொந்தரவு செய்யும் பொழுது காரியங்களை செய்வான் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள்லாம், why does God play games? கொடுக்குறதா என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். இல்லைன்னா என்ன பண்ணிடணும்? இல்லைன்னு சொல்லிடணும். நமக்கு 1000 குழப்பங்கள் இருக்கிறது. தேவனுடைய வழிகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, அவருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ, தேவன் அவரே சட்டங்களை விதிக்கிறவராயிருக்கிறார், நாம் அல்ல. அல்லேலூயா. ஆகையினாலே இவைகளை குறித்து ஒருபொழுதும் சோர்ந்து போவாதபடி எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர்தான் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். வசனம் அழகாக சொல்லுகிறது, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பதிலே he delights in answering our prayers. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பதிலே தேவன் பிரியப்படுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? செவி சாய்க்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. He loves to listen to prayers and answer our prayers. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் ஜெபங்கள் தாமதப்படுகிறது என்றால், சில சமயங்களிலே நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். யார் இருக்கிறாங்க? ஒரு பொல்லாங்கான சத்துரு என்ன பண்ணுறான்? நமக்கு விரோதமாக இருக்கிறான். அவன் தொடர்ந்து நம்மளை சோர்வுபடுத்துகிறதின் மூலமாக, தொடர்ந்து நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டுகிறவனாக, கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுகளிலிருந்து நம்மை பிரிக்கிறவனாக அவன் நம்மை தாமதப்படுத்துகிறதுனால் சில சமயங்களிலே ஜெபங்கள் என்ன பண்ணுகிறது? தடைப்படுகிறது. ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் 3 வகையில் பதில் சொல்லலாம். he can say yes, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம்? கொடுத்துடலாம். ஆர் he can say no, உனக்கு என்னது கிடையாது என்று சொல்லலாம். ஆர் he can say wait, காத்திரு என்று கூட கர்த்தர் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஜெபத்திற்கு எந்த பதிலை தெய்வம் கொடுத்தாலும் அது தெய்வத்திலிருந்து பெறுகிற பதிலாகவே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, கர்த்தருடைய பதில் அளிக்காமல் இருப்பதல்ல, தெய்வம் நமக்கு கொடுக்கிற பதிலை நம்மால் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதே பிரச்சனையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஸோ முதலாவதாக நான் சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் டிலே ஆகலாம், பல காரியங்கள் தாமதமாகலாம். நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் அப்படியே நடைபெறாதை போல காணப்படலாம். ஆனால் ஒருபொழுதும் சோர்ந்து போகாதபடி தெய்வத்தை தொந்தரவு செய்வதை ஒருபொழுதும் நிறுத்த வேண்டாம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். எடுத்துக்கொள்வோம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நானே படிச்சிருவா. புதிய ஏற்பாட்டிலே 277வது பக்கம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. ஸோ முதலாவதாக நான் சொன்ன காரியம், ஜெபம் தாமதமாகிறது, ஜெபம் டிலே ஆகிறது என்று சோர்ந்து விடாதீங்க. தெய்வத்தை தொடர்ந்து
தொந்தரவு செய்கிறதை போல ஜெபித்து கொண்டே இருங்கள், கர்த்தர் பதிலை கட்டளையிடுவார். தெய்வம் என்ன பதிலை கட்டளையிட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுக்கிற எல்லா காரியங்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனம் அழகாக சொல்லுகிறது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் நம்முடைய கரத்தில் எதை கொடுத்தாலும் அவைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க நாம் பழக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, this is the purpose for which God has called us. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நம்மை கர்த்தர் ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறார் என்றால் வசனம் அழகாக சொல்லுகிறது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். எதற்கென்றே? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பதற்கென்றே. சத்தமா ஒரு ஆமென், இன்னும் சத்தமா ஒரு ஆமென். அப்ப நம்ம ஒரே சரீரமாக ஒரே அழைப்பில் நிற்கிறவர்களாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளக்கடவுது. இந்த காலவேளையில் இந்த வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். எத்தனையோ பேர் நாம் இருக்கிற வாழ்க்கையை வாங்கி கொண்டு சந்தோஷமாக வாழ விருப்பப்படுகிறார்கள். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கரத்தில் இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களை குறித்ததான ஒரு எண்ணம் இல்லாததினாலே, கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியத்திற்கான வேல்யூ நமக்கு புரியாததினாலே நம்முடைய வாழ்க்கையை குறைத்து மதிப்பிடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு யோசிக்க நான் சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை, நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய பல பேர் இந்த உலகத்திலே நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சத்தமா ஒரு ஆமென், இன்னும் சத்தமா ஒரு ஆமென். கடந்த வாரத்தில் நான் சிலோன் தேசத்திற்கு சென்றிருந்தேன். அந்த இடத்துல மலையகத்தின்ற ஒரு இடம் இருக்குது, அப் கண்ட்ரிஸ், ஹில் கண்ட்ரிஸ். அந்த இடத்துல ஹேட்டன் என்ற ஒரு இடத்துல நான் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தேன், ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன். அந்த இடத்துல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கிருந்து அடிமைகளாக அங்கு கொண்டு சென்று விடப்பட்டவர்கள். 2008ஆம் ஆண்டு வரை அவர்களுக்கு குடி உரிமையை என்ன பண்ணாம கொடுக்காம இலங்கை அரசு அவர்களை அகதிகளாகவே அந்த இடத்துல வைத்திருந்தது. இந்த நாளிலும் ஒரு அவலமான காரியம், அவர்களுக்கு அட்ரஸே கிடையாது. வீட்டு அட்ரஸ்னு ஒன்று என்ன பண்ணாது கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் எல்லாமே பிளான்டேஷனுக்கு சொந்தமான இடம். யோசித்து பாருங்க, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்னு என்று நம்முடைய கரத்தில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியுமா? ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண முடியுமா? இல்லை ஒரு ஹால் டிக்கெட் நமக்கு வரும்னு எதிர்ப்பு. ஒரு முகவரி என்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அப்போ நான் அந்த போதகர் இடத்துல நான் பேசி கொண்டிருக்கும்போது நான் கண்டு கொண்ட ஒரு காரியம், ஏராளமான லட்சக்கணக்கான தமிழர்கள், அவங்க எல்லாருமே மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, இந்த பெல்ட்ல இருந்தால் அவங்கள கொண்டு போயிருக்காங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவங்களுக்கு இங்கே சொந்தக்காரங்க யாருமே எதுவுமே தெரியறதில்ல. அந்த இடத்துல இந்த நாள் வரை அடிமைகளை போலவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே நான் ஒரு அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு அவங்கள டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் அவங்கக்கிட்ட அப்படியே பொறுமையாக அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, காலில் ஒரு அட்டைப்பூச்சி ஏறிச்சுன்னா அந்த அட்டைப்பூச்சி எடுத்து போட்டு வேலை செய்தால் எங்களுக்கு லேட் ஆயிரும். அட்டைப்பூச்சி ஏறுனா அதை கடைசியில் தான் நாங்கள் எடுப்போம். 25 கிலோ இலை சேருகிற வரை அட்டை ஏறுனா கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் யோசித்து பார்த்தேன், நம்முடைய சொந்த ஊரில், நம்முடைய தமிழ்நாட்டில், எதில்? நம்முடைய தமிழ்நாட்டில் போலீஸ் இங்கே நில்லுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நிற்கிறது இல்லை. முடிந்தவரை எப்படியாவது டோல் கட்டாமல் போயிட முடியுமா என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். யாரையும் மதிக்கிறது இல்லை. நமக்கு தோன்றதான் ஒரு கடையில் போய் நின்னால் ஏன்னா நம்முடைய சொந்த தேசத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம்? காணப்படுகிறோம். நம்முடைய சொந்த மண்ணிலே வாழ்வது என்பது மிக பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு தென்னிந்தியா மேலே மிகப்பெரிய பாரம் உண்டு. அதனால் உலகத்தில் எங்கெல்லாம் தென்னிந்தியர்கள் இருக்கிறார்களோ, தமிழர்கள், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, இந்த 5 லாங்குவேஜில் இருக்கிறவர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். அப்போ நான் போய் பார்க்குற ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அட்ரஸ். என்னது? ஒரு அட்ரஸ் மிக உன்னதமானது. ஏமேன். யோசித்து பாருங்க,
ஒரு அட்ரஸே இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டிருக்கும்? எதற்கு சொல்ல விருப்பப்படுகிறேன்? பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் எவர் God has given in your hands. உங்களுடைய கரங்களில் கர்த்தர் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்படுங்கள். சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், ஒருவேளை ஆகாரமாக இருக்கலாம், நம்முடைய பெற்றவர்களாக இருக்கலாம், சமாதானம் உள்ள குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய சிப்ளிங்ஸாக இருக்கலாம், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய நிலை இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுக்கிரகம் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கும் பொழுது அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா. நாம் தூங்கி எழுந்து இந்த நாளில் ஒரு இயற்கையாக அழகான ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கிறோமே, ஜீவனோடு இருக்கிறோமே, இதுவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. முதலாவதாக நான் சொன்னேன், ஜெபத்தை எந்த காரணத்தில் நிறுத்திடாதீங்க. தேவனை தொந்தரவு செய்வதை போல ஜெபங்க. கர்த்தர் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதிலளிப்பார். இரண்டாவதாக நான் சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை, பி தேங்க்ஃபுல் ஃபார் whatever God has given in your hands. உங்களுடைய கரங்களில் கர்த்தர் எவைகளெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு முடிக்க விருப்பப்படுகிறேன். எடுத்துக்கொள்வோம் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். கவனிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக சொன்னேன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக be thankful for whatever God has given into your hands. மூன்றாவதாக வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம், தாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம். தேவனுடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நான் சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை, be thankful for whatever you don't have in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அவைகளை குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் இல்லைன்னா தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது கடினமாக காணப்படுகிறது. நம்முடைய கரங்களிலே இருப்பவைகளுக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய கரங்களிலே இல்லாதவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய சபையில் ஒரு லேடி கடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்பதாக மரித்து விட்டாங்க. அவங்க கேன்சர் வியாதியில் மரித்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி அந்த வியாதிக்கு விரோதமாக போராடி சந்தோஷமாக இருந்தவர்களை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க கடைசியாக சர்ச்சில் நியூ இயருக்கு முன்னாடி இருக்கின்ற 3 நாள் சாட்சி கூட்டத்தில் சாட்சி சொன்னாங்க. உடலெல்லாம் இழைத்து போய்விட்டு சரீரத்தில் ஒரு எம்எம் கூட இல்லை, வெறும் தோல் தான் இருக்குது. அது அக்கா நின்று சாட்சி சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு எப்பொழுதும் போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி அவருடைய வலியின் மத்தியில், வேதனையின் மத்தியில் டாக்டர்ஸ் டேட் கொடுத்துட்டாங்க. முதுகு எலும்புக்குள்ளாக கேன்சர் சென்று விட்டது, ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்னார். ஆனால் அவர்கள் கடைசி மூச்சு வரை தெய்வத்திற்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதை என்னுடைய சொந்த கண்ணாலே நான் கண்டேன். அல்லேலூயா. ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்? ஒருவேளை இருக்கிற காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வது எளிது. நாம் யோசித்து பார்க்கும்பொழுது நாம் ஆசைப்படுகிற பல காரியங்களை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தராமல் இருப்பதற்கு கர்த்தருக்கு ஒரு காரணம் உண்டு. அவை நம்மை தடுத்துவிடும், நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பிவிடும். இது நமக்கு வேண்டாம் என்று கர்த்தர் தம்முடைய அனாதி தீர்மானத்தில் தீர்மானித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தடுத்திருக்கிற காரியங்களுக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளில் நாம் இதை கேட்கிறோமே, இதுவே பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேருக்கு கேட்கிற திறனே என்ன பண்ணல இல்லை.
கடந்த வாரத்தில் ஒரு குழந்தைய பார்த்தோம், அழகான குழந்தையா. அந்த குழந்தை யார் கூப்பிட்டாலும் திரும்பி என்ன பண்ண மாட்டுது, பார்க்க மாட்டுதுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ வருத்தம். எதற்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளுக்காக கர்த்தர் நம்மை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தெய்வம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். பல வியாதிகளிலிருந்து தெய்வம் நம்மை காப்பாற்றிருக்கிறார், பல குடும்ப சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள், நெகட்டிவான காரியங்கள் இல்லாமல் தேவன் தடுத்திருக்கிறார். அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுடைய சபையில் இந்த பழம் விற்கிற அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த அக்கா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தினந்தோறும் வாரத்துக்கு ஒரு மணி நேரம் வந்துடுவாங்க. பட் மோஸ்ட்லி ஷி கம்ஸ் எவ்ரிடே. வந்து அவங்க பழம் விற்கிற காசில் சர்ச்சில் வந்து ஆஃபரிங் கொடுத்துட்டு போவாங்க. அந்த அக்காவுடைய வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான ஒரு குடிகார். தினந்தோறும் அவங்கள போட்டு நாய் அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. நான் அந்த அக்கா கிட்டே கேட்குற, அக்கா இப்படி அடி வாங்கி விடுப்பா, கர்த்தர் எனக்கு அளந்தபடி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு நான் சென்று பார்த்துருக்கிறேன். எப்படி ஒரு மனிதனிடத்தில் இப்படி அடி வாங்கி கொண்டு இவர்களால் இருக்க முடியுது என்பதால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், இங்கு இருக்கிற ஒருவருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய கரங்களில் கர்த்தர் அளந்திருக்கிறவைகள் மாத்திரம் அல்ல, கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுக்காதவைகள். பி கிரேட்ஃபுல் ஃபார் த திங்ஸ் that God has not given into our hands. அல்லேலூயா. நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டிய காரியம், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக, எல்லா சூழலிலும் ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக, கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தடுத்திருக்கிறவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியங்கள், ஸ்லாக்கியங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தடுத்திருக்கிறீர், நன்மைக்காகவே தடுத்திருக்கிறீர். அவைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக நான் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதமான அழகான இனிய நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாள் முழுவதுமாக கர்த்தருடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தருளுங்க. வாய் திறந்து பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி தாங்க. இந்த நாள் முழுவதுமாக கர்த்தருடைய துதி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க உதவி செய்ய, எங்களுடைய வாய்களில் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி அறிதல் உள்ளவர்களாக, எல்லாவற்றுக்கும் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்திலே நீர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த வளாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பெயர் பெயராக, தனித்தனியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.